என்டிஏ கூட்டணியில் திருச்சி மண்ணச்சநல்லூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆர்.வி. பரதன் அப்பகுதி மக்களை சந்தித்து ஓட்டு சேகரித்தார். தமிழக சட்டமன்ற களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நாம் இருக்க திருச்சிராப்பள்ளி மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் திரைப்பட நடிகரும் விநியோகஸ்தர் மற்றும் தயாரிப்பாளர் என்ன பன்முக திறமை கொண்ட ஆர்.வி. பரதன் அவர்களை தற்போது இந்த தொகுதியில் போட்டியிடுறார். அவரிடம் பல்வேறு கோரிக்கைகள் கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். மணச்சநல்லூர் தொகுதியில் போட்டியிடுற நீங்கள் மக்களிடம் என்ன கோரிக்கைகள் முன்வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கீங்க? மணச்சநல்லூர் மக்கள் இப்போ நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் இந்த தொகுதிக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே நடைபெறல. அதாவது சாதாரண ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லைன்னு கிராமத்தில் அதெல்லாம் கூட ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. ஒரு பேருந்து நிலையம் இல்லைங்கிறாங்க, குடிக்கிறதுக்கு காவேரி வாட்டர் இல்லைங்கிறாங்க, நடந்து போகிறதுக்கு சாலை வசதி இல்லைங்கிறாங்க, தரமற்ற சாலை வசதி. இதுபோல் இந்த தொகுதியில் நலத்திட்டமோ இந்த தொகுதியில் எந்த ஒரு மக்களுக்கு உண்டான பணி செய்யலைங்கிறது தெரிய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மணச்சநல்லூர் என்றால் அது அரிசிக்கு தான் பேர் போனதாக வருதா இருக்குது. இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு கிட்னி திரட்டுக்கு பேர் போன ஒரு பேராக மாறிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த தொகுதியில் நான் நிற்கும்போது இன்றைக்கி 234 தொகுதியில் இருக்க மக்களுக்கும் நான் தெரிய வந்திருக்கேன். என்னென்னா இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய மருத்துவமனையில் தான் இந்த முறைகேடு நடந்திருக்கு. இதை நாங்கள் சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் அவங்க அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆகவே இந்த மணச்சநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதோ இலவச மருத்துவம் தரோங்கிறதெல்லாம் கிடையாது. இலவச மருத்துவம் யாரும் தர முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இலவச மருத்துவம் தரோங்கிற பேரில் இன்சூரன்ஸில் அவங்க மிகப்பெரிய லெவலில் கொள்ளையடிக்கிறாங்க. இது மக்களுக்கு இப்போ விழிப்புணர்வாக நாங்கள் பேசிக்கிட்டு வரோம். நிச்சயமாக இது இந்த தொகுதியில் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இலவச மருத்துவம் எப்படி தர முடியும் அவங்களால சொல்லுங்கள்? இலவச மருத்துவம் கிடையாது, மருத்துவங்கிற பேரில் கொள்ளையடிக்கிறாங்க. கிட்னி திருட்டு நடத்தி அதுக்கு நிரூபித்து காட்டியிருக்காங்க. திமுக அரசு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மக்களுடைய கிட்னியவே திருடிட்டோன்னா அதே அரசே சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒன்று சான்றாக இருக்குது. இது ஏற்கனவே திமுக அரசோட திட்டங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கா? நீங்கள் போகும்போது அவங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட குறை சொல்லுகிறார்கள்? மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? தொகுதி முழுவதும் கல்லூரி மாணவர்களை இங்கே கொண்டு தொகுதிக்குள்ளே விட்டு படிக்கிறதுக்கு தான் கல்லூரிக்கு மாணவிகளை அனுப்பியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸு ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்துலாம் அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்கள பூரா மூளை செலவை செய்து தலைக்கு 10,000 ரூபா கொடுத்து இந்த தொகுதி முழுக்க போய் வேட்பாளர் ஜெயிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட வீடு வீடாக போய் வாக்காளர் அடையாள அட்டை என்ன குடும்ப அடையாள அட்டை இதெல்லாம் எடுத்து அவங்களோட ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கி சட்டத்திற்கு புறம்பாக பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மக்கள் இந்த முறை நிச்சயமாக நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மலர வேண்டும்னு முழு மூச்சோடு இருக்காங்க. வரவேற்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. நிச்சயமாக அவர்களுடைய பணபலம் இங்கே வேலை செய்யாது.